ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் அவங்கள செஞ்சுருக்கேன். வழங்குறது யாரு அப்படின்னா, ஃபெடரல் பேங்க். உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? இந்த ஒரு பேங்க் ரொம்ப பிரசித்தமான ஒரு பேங்க். இவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எவ்வளோ வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம்? அப்படின்றது தொடர்ந்து வேல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 10 ஜூன் அன்னைக்கு வெளியாக இருக்குங்க இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன். கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 22 ஜூன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருந்துருக்கலாம். ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிராஜுவேட் ஃப்ரம் அ யூனிவர்சிட்டி அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வெறும் டிகிரி ஹோல்டராகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் 50% மார்க் வாங்கியிருந்துருக்கணும். நீங்கள் கிளாஸ் 10லையோ 12லையோ டிப்ளமோ படிச்சிருந்தாலும் கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் படித்த படிப்பில் 50% மார்க் வாங்கியிருந்துருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ வயது 27 வயசை தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? 27 வயசை தாண்டி இருந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் எந்தெந்த ஊர் மாவட்டங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிற மக்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த 3ல் இருக்கிற மக்கள் மட்டும்தாங்க இதுக்கு எலிஜிபிள். சரிங்களா? சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதேமே டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பேங்கிங்கில், ஃபினான்ஷியல் சர்வீசஸில், இன்சூரன்ஸில் இருந்திருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட் ஆயிருந்திருக்கணும், 3 வருஷம் பட்டப்படிப்பு படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவோ இல்லை ஹையர் செகண்டரியோ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டும் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் 49.99 50 வாங்கியிருந்துருக்கணும். 50% ஆஃப் மார்க் வாங்கியிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு மாதத்துக்கு இது காஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 4.5 லட்ச ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டு 4.5 லட்ச ரூபால இருந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக என்பிஎஸ் ஸ்கீம் பிரகாரம் உங்களுக்கு பென்ஷனும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ சேல்ஸில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. ப்ரொபஷனரி பீரியட் 1 வருஷம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு பேசிக்காக சரிப்பா இதுக்கு நான் அப்ளை பண்ணிடுறேன், என்ன டெஸ்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றது இங்கே தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. பாருங்கள், ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இருக்குமா, பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் செலெக்ஷன் ரவுண்ட் எலிமினேஷனும் இருக்கும். எலிமினேஷன் இந்த சென்ஸ் பெஸ்ட்டு கேண்டிடேட்ஸை மட்டும் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், மற்றவங்கள நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேரியஸ் சென்டர்ஸில் தான் இது கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 10 ஜூன்லேருந்து 22 ஜூன் வரைக்குமே உங்களுக்கு இது கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 10 ஜூன்லேருந்து 22 ஜூன் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் மூலமாக பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 350 ரூபா உங்களுக்கு ஃபீஸுங்க. 350 ரூபா பே பண்ணி தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அந்த பேமெண்ட் டெபிட் கார்டுலேயோ கிரெடிட் கார்டுலேயோ யூபிஐயோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலயமா கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டெஸ்ட்டு கொஷின் பேட்டர்னும் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சேல்ஸ் ஆப்டிடியூடு 10 மார்க்கு, லாஜிக்கல் ரீசனிங் 10 மார்க்கு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 10 மார்க்கு, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி 10 மார்க்கு, ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 50 மார்க்குக்கு நீங்கள் இந்த ஒரு பரீட்சை எழுத போகிறீங்க. இதோட டைம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 45 நிமிஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வென்யூ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில், மைசூரில் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில், கோயம்புத்தூரில், சேலமில் இருக்கும். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மும்பையில், நாக்பூரில், பூனேயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேறு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா,
அட்மிட் கார்டு 27 ஜூன் 2025க்கு முன்னாடி வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து careers@federalbank.co.in அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து மெயில் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.